ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ராஜாங்க இருந்துட்டு சேது தமிழ்ச்செல்வி திருமண நாளில் 10 பேருக்கு இலவசமாக கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தார் இல்லையா? அதில் தில்லுமுள்ளு பண்ண சாவித்திரியை கையும் காலமாக காவியா ராஜாங்கத்துக்கிட்டே பிடிச்சி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, சாவித்திரி இருந்துட்டு எல்லாருக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டு அந்த சபையை விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்கம் சபை முன்னாடியே அசிங்கப்பட்டு நின்றுட்டுருக்காரு. அதுக்கப்புறம் காவியா இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, நீங்கள் கவலையே படாதீங்க, நீங்கள் 10 ஜோடிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? அதில் ஏழப்பட்ட குடும்பத்திலேருந்து 2 பேரை நான் ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படின்னு 2 பேரை வர வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாருமா காவியா, சமயத்தில் வந்து என்னோட கௌரவத்தையும் என்னோட மானத்தையும் காப்பாற்றிருக்க ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க மாமா, நானும் உங்கள் வீட்டு மருமக தானே, உங்கள் வீட்டு மரியாதையும் மானத்தையும் காப்பாற்றுற பொறுப்பு எனக்கு இல்லையா அப்படின்னு நம்ம காவியா சொல்லவும், இதை கேட்ட அப்பதான் இருந்துட்டு, இங்கே பாருடி, நீயும் தமிழ்ச்செல்வியும் ஒரே மாதிரி தாண்டி எனக்கு கண்ணுக்கு தெரியுறீங்க. நீங்கள் 2 பேருமே என்னோட ராஜாங்கத்தோட மரியாதைக்காக நீங்கள் 2 பேரும் ரொம்பவே கஷ்டப்படுறீங்கடி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க பாட்டி, இதில் எனக்கு எந்த கஷ்டமுமே கிடையாது. அதாவது தப்பு பண்ணுறவங்கள தண்டிச்சு தானே ஆகணும், தப்பு பண்ணுறவங்க தண்டனையை அனுபவிச்சே ஆகணும், அது ஒன்று தான் என்னோட பாலிசியே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அந்த 10 பேருக்குமே சூப்பராக கல்யாணம் பண்ணி முடிச்சிடுறாங்க. முடிச்சிட்ட உடனே அதாவது ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படின்னு ராஜாங்கம் ஊர் முன்னாடி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த விருந்தில் கலந்துக்கிட்டே நீங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே அந்த ஊர்க்காரங்க எல்லாருமே, இங்கே பாருங்க ஐயா, கண்டிப்பாக நாங்கள் சாப்பிட்டுட்டு தான் போவோம், நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சேது இருந்துட்டு, அப்பா வாங்கப்பா சாப்பாடு செய்யற இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போன உடனே நம்ம சேது இருந்துட்டு சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சதெல்லாம் திறந்து காட்டுறாங்க. இங்க பாருங்கப்பா, இந்த சாப்பாடு தான்ப்பா நாங்க செஞ்சிருக்கோம் அப்படின்னு எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. எல்லாமே சூப்பராகவும் இருக்கு. என்னையா சேதோ, சாப்பாடெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கியா, கண்டிப்பா வந்த மக்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு வயிறு நிறைய மனசையும் நிறைஞ்சுக்கிட்டு போவாங்கயா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே பந்தியில உட்காந்துடுறாங்க. உட்காந்த உடனே நம்ம சாவித்திரிக்கும் அதாவது தாமரைக்கும் பயங்கர கடுப்பு. இந்த விருந்தை எப்படி சிறப்பாக முடிக்கிறாங்கன்னு பார்க்குறேன். இந்த விருந்தில் ஏதாச்சும் பண்ணி இவங்களை அசிங்கப்படுத்தியே ஆகணும் அப்படின்னு ஒரு பக்கமாக நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. மா இங்கே பாருமா, குழம்புல நம்ம பல்லியும் கரப்பாம்பூச்சியும் கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லாம் கண்டிப்பாக மாமாவை எப்படியும் அசிங்கப்படுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லவும், சூப்பர் ஐடியாடி அப்படின்னு நம்ம சாவித்திரியும் தாமரையும் போயிட்டு அந்த குழம்புலையும் ரசத்தில் பொரியல் அப்படின்னு எல்லாத்துலேயுமே போயிட்டு பல்லியும் கரப்பாம்பூச்சியும் கலந்துடுறாங்க. கலந்துட்ட உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போனதில் எதுலேயுமே பல்லியும் கரப்பாம்பூச்சியும் இல்லை. போய் எல்லாருக்கும் பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் அதை சாப்பிட போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சாவித்திரியும் தாமரையும், யாருமே சாப்பிடாதீங்க அப்படின்னு கத்தவும், ஊர் மக்கள் எல்லாருமே பயங்கர ஷாக்கு. எதுக்காக சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கவும், இங்கே பாருங்கள், குழம்புல ரசத்தில் பொரியல்ல எல்லாத்துலேயும் பல்லியும் கரப்பாம்பூச்சியும் எப்படி மிதக்கணும்னு பாருங்கள். இந்த சாப்பாடையை சாப்பிட போகிறீங்க, இந்த சாப்பாடை சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு தான் ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு தாமரை கத்தவும், இதை கேட்டுட்டு இருந்த மக்கள் எல்லாருமே வந்து அந்த குழம்புல இருக்கிற பல்லியும் கரப்பாம்பூச்சியும் பார்க்குறாங்க. பார்த்த உடனே ராஜாங்கத்துக்கிட்டே, இங்க பாருங்க ஐயா, இந்த விருந்து சாப்பிட்றதுக்காக தான் எங்களை இருக்க சொன்னீங்களா ஐயா, இங்க பாருங்க, இப்படி ஒரு சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ராஜாங்கத்தை அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்க பாருங்க, இதில் ஏதோ சதி இருக்குன்னு உங்களுக்கு தெரியலையா, அந்த குழம்ப பாருங்க, எத்தனை கருப்பாம்பூச்சியும் எத்தனை பல்லியும் இருக்குதுன்னு பாருங்க, சமைக்கிற போது ஏதோ ஒரு பள்ளி விழுந்தா பரவாயில்ல, ஆனா இத்தனை பள்ளி அந்த இடத்துலேருந்து விழுந்துருமா, இத்தனை கரப்பாம்பூச்சியும் வந்து விழுந்துருமா, கொஞ்சமாவது யோசிக்க தேவையில்லையா, இது யாரோ எடுத்துட்டு வந்து என்னோட மாமாவை அசிங்கப்படுத்தணும்னே இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, இதை தெரிஞ்சிருந்தும் நீங்கள் இப்படியெல்லாம் பேசலாமா அப்படின்னு ஊர் மக்கள்கிட்ட பேசவும், ஊர் மக்கள் அப்படியே திரும்பிடுறாங்க. ஆமாம்ல, இது கண்டிப்பாக யாராச்சும் செஞ்ச சதியாக தான் இருக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பக்கமாக நின்றுட்டு இருந்த சாவித்திரிக்கும் தாமரைக்கும் ஒரு மாதிரி வடன்னு வருது. அதுக்கப்புறம் நம்ம காவியா வராங்க. வந்த உடனே, மாமா இந்த விஷயத்தில் யார் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் மாமா அப்படின்னு சொல்லவும், என்னம்மா காவியா சொல்கிற, நீ சொல்கிறதெல்லாம் கேட்டால் எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குமா, என்னம்மா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கப்புறம் இங்கே பாருங்க மாமா, இந்த விஷயத்த பண்ணது உங்களோட தங்கச்சின்னு தான் நினைக்கிறேன் மாமா, கண்டிப்பாக உங்களை அசிங்கப்படுத்துறதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணியிருப்பாங்க, ஊர் முன்னாடி வந்து வச்சு அவங்கள அசிங்கப்படுத்தணும் இல்லையா, அதனால் உங்களையும் அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த வேலையை பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்னு நம்ம
காவியா சொல்லவும் இதை கேட்ட ராஜாங்கத்துக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் ராஜாங்க இருந்துட்டு சாவித்திரி கிட்ட போயிட்டு, இங்கே பாரு சாவித்திரி, நீ தானே இந்த வேலையெல்லாம் பண்ணது அப்படின்னு கேட்கவும், இங்கே பாருங்கண்ணே, நான் இந்த வேலையை பண்ணலைல்ல, நான் நான் எதுக்காக இதை பண்ணணும்? இங்கே பாருங்கண்ணே, என் மேலே இருக்க கோவத்தில் ஏதோ இப்படி என்னை பழி வாங்கணும்னு நினைக்கிறானே, நீ சொல்கிறதெல்லாம் நம்பாதண்ணே அப்படின்னு சொல்லவும், ஏச்சி நிறுத்து, நீ தான் இந்த வேலையெல்லாம் பண்ணனு எனக்கு தெரியும், ஒழுங்கு மரியாதையாக சொல்லிடு, இல்லைனா சாட்டையிலே வெளுத்து எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம அதாவது ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, கண்டிப்பாக அத்தாச்சி தான் இது எல்லாத்தையும் பண்ணியிருப்பாங்க. இங்கே பாருங்க அத்தாச்சி, உங்களுக்கு மனசாட்சினது ஒன்று இல்லவே இல்லையா? ஊர் மக்கள் எல்லாம் சாப்பிட உக்காந்துட்டாங்க, இப்படி சாப்பிட உக்காந்தவங்கள இலை வச்சுட்டீங்களே, சாப்பிட உக்காந்தவங்கள இப்படி வயிற்றால அடித்து இழப்பவே கூடாது தெரியுங்களா? இந்த பாவம் உங்களை வந்து தான் சேரும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட தாமரை இருந்துட்டு பயங்கர கோவமாக ஈஸ்வரியை முறைச்சு பார்க்குறாங்க. இங்கே பாரு தாமரை, என்னை முறைக்காத, என்னை உண்மையை தானே சொல்கிற நீ, இங்கே பாரு, உண்மையை ஒத்துக்கிட்டங்கன்னா உங்களுக்கு நல்லது. அதுக்கப்புறம் மாமா வீட்டுக்கு கூட வர முடியாத மாதிரி ஏதாச்சும் பண்ணிடுவாரு, நீங்கள் உண்மையை சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் சாவித்திரி இருந்துட்டு இதுக்கு பயந்துக்கிட்டு, இங்கே பாருங்கண்ணே, தெரியாமல் பண்ணிட்டேண்ணே, என்னை மன்னிச்சிருங்கண்ணே அப்படின்னு காலில் விழவும், இதை கேட்ட நம்ம அதாவது ராஜாங்கத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்ப கோபமாக வருது. அதுக்கப்புறம் அங்கே இருந்த போலீஸ்கிட்ட, இங்கே பாருங்க சார், இவளை பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட நம்ம சாவித்திரிக்கு, அண்ணன் ப்ளீஸ்ண்ணே, என்ன மன்னிச்சிருங்கண்ணே, இப்படி இனிமே பண்ண மாட்டேனே அப்படின்னு காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. இங்கே பாரு, உனக்கு எவ்வளோதான் தண்டனை கொடுத்தாலும் நீ திருந்தவே மாட்ட, திருந்தாத ஒரு ஜென்மம், இப்படியேப்பட்டவங்க என்னோட பொறப்பா பிறந்திருக்கீங்களே அப்படின்னு ரொம்பவே அசிங்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் அப்பதான் இருந்துட்டு, ஐயோ கடவுளே, எதுக்காக என்னோட வயிற்றுல வந்து இப்படி ஒரு புள்ளியை பெக்க வச்ச, எப்படி ஒரு எண்ணம் பாரு இதுக்கு அப்படின்னு பயங்கர கோவத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாவித்திரி இருந்துட்டு, இங்கே பாருங்க, நான் இப்போ படுற ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் ஒவ்வொரு வேதனைக்கும் நீங்கள் எல்லாரும் எனக்கு பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு போலீஸ் கூட கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அதாவது யார், நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு பயங்கர கோவமாக நின்றுட்டுருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாருமா தமிழ்ச்செல்வி, நீ எதுவும் கவலைப்படாதம்மா, கண்டிப்பாக எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சுல்ல, நீ போயிட்டு உட்காந்து சாப்பிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம தமிழ்ச்செல்விக்கு வயிறு வலி அதிகமாகிடுது. அதுக்கப்புறம் ஐயோ எம்மானு கத்த ஆரம்பிச்சிடறாங்க. நம்ம சேது இருந்துட்டு, தமிழ் என்னாச்சு தமிழ், எதுக்காக அழுதுகிட்டு இருக்க? என்னங்க, என்னால் முடியலங்க, எனக்கு வயிறு வலி தாங்க முடியல, எனக்கு ரொம்ப வலிக்குதுங்க அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கவும், அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு, என்ன சேது ஆச்சு, எதுக்காக தமிழ்ச்செல்வி அழுதுகிட்டே இருக்கா அப்படின்னு கேட்கவும், இங்கே பாருங்கப்பா, தமிழ்ச்செல்விக்கு வயிறு வலி அதிகமாயிடுச்சான், அழுதுகிட்டே இருக்கா, என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியலப்பா, என்னாச்சு ஏதாச்சுன்னு பாருங்கப்பா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரியா சேதோ, முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயா, கார்ல ஏத்தியா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் காவியா இருந்துட்டு, எல்லாரும் சொல்றதுக்கு முன்னாடியே காரை எடுத்துட்டு வந்து நிறுத்திடுறாங்க. இங்க பாருங்க மாமா, இந்த கார்ல ஏறுங்க, நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் அப்படின்னு வந்து நின்றுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, தமிழ அதாவது கார்ல ஏத்திக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் போயிடுறாங்க. நம்ம சாவித்திரி இருந்துட்டு பயங்கர கோவமா இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே நம்ம சேது இருந்துட்டு ரொம்பவே பதறி போயிட்டு ஃபஸ்ட்டு டாக்டர் கிட்ட, டாக்டர் என்னோட பொண்டாட்டிக்கு வயிறு வலிக்குதுன்னு அல்றா டாக்டர், என்னென்னு பாருங்க டாக்டர், இங்கே பாருங்க சார், கொஞ்சம் காமா இருங்க, என்னாச்சுன்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்க டாக்டர், என்னோட பொண்டாட்டி மாசமாக இருக்கா, ஆனால் இப்போ வயிறு வலிக்குதுன்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கா, என்னாச்சுன்னு தெரியல டாக்டர், நீங்கள் பாருங்க டாக்டர், ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா டாக்டர் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க சார், நீங்கள் வெளியவே இருங்க, நாங்கள் செக் பண்ணிவிட்டு என்ன ஏதுன்னு சொல்கிறோம் அப்படின்னு தமிழ்ச்செல்வியை உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வெளியே நின்று சேது அழுகுன்னு அழுதுகிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம காவியா இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, தமிழ்ச்செல்விக்கு எதுவுமே ஆகாது, நீங்க கவலைப்படாம கொஞ்சம் பொறுமையா இருங்க, நீங்க கொஞ்சம் காமா இருந்தா தானே அவங்க சேஃபா இருப்பாங்க. நீங்களே இப்போ அவங்களுக்கு தைரியம் சொல்லணும். இப்போ உங்களுக்கு ஒருத்தர் தைரியம் சொல்ற மாதிரி நீங்க அழுதுகிட்டே இருக்கீங்களே, ஏன் மாமா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இப்படி எல்லாம் பண்ணாதீங்க மாமா அப்படின்னு ஒரு பக்கம் அதாவது நம்ம காவியா இருந்துட்டு சேதுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் ராஜாங்கம், நம்ம மோகனா, பாட்டி, அதாவது வசந்தியோட புருஷன், அதுக்கப்புறம் எல்லாருமே குடும்பமாக சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே சேது வந்துட்டு, அப்பா தமிழ்ச்செல்வியை உள்ளே கூட்டிகிட்டு போயிருக்காங்கப்பா, என்ன ஏதுன்னே சொல்லலைப்பா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுப்பா, என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கல்லப்பா, எதுவும் சொல்ல மாட்டாங்கல்ல, என்னோட குழந்தைங்களுக்கு எதுவும் ஆகாதில்ல அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டால் அப்போ தான் இருந்துட்டு, இங்கே பாரியா சேதோ, நீ எதுவும் கவலைப்படாதியா, கண்டிப்பாக தமிழுக்கும் சரி
சரி குழந்தைங்களுக்கும் சரி எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மலர் இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, நீங்கள் எதுக்காக இவ்வளோ பயப்படுறீங்க? ஒன்றும் இருக்காது, ஏதாச்சும் சூட்டு வலியாக இருக்கும். நீங்கள் எதுக்காக இவ்வளோ பதறீங்க? நீங்கள் பதறாதீங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் எதுவுமே கேட்காம நம்ம சேது ரொம்பவே பதறிட்டு இருக்காரு. அங்கே இருந்த கோவிலில் போயிட்டு, இங்கே பாருங்க கடவுளே, என்னோட தமிழுக்கு அவளோட குழந்தைங்கன்னா அவ்வளோ உசுரு. நான் கோவப்பட்டு அவளை பிரிஞ்சிருந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே அந்த குழந்தைங்கள நம்பி தான் அவள் இருக்கா. இப்போ அந்த குழந்தைங்களையும் அவளை விட்டு பிரிச்சுட்டா கண்டிப்பாக அவள் தாங்கவே மாட்டா. கடவுளே, எப்படியாச்சு என்னோட தமிழ்ச்செல்வியும் என்னோட குழந்தைங்களும் நீ தான் காப்பாற்றணும் கடவுளே அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு அதாவது யாரோ ராஜாங்கத்துக்கிட்ட வந்து, இங்கே பாருங்கப்பா, இந்த பிரசாதத்தை எடுத்துக்கோங்கப்பா அப்படின்னு ராஜாங்கத்துக்கிட்ட கொடுக்கும். இங்கே பாரியா சேதோ, நீ கவலைப்படாத, தமிழுக்கு எதுவுமே நடக்காது, அந்த பெரியந்த மந்தை கண்டிப்பாக தமிழ்ச்செல்விக்கு எதுவும் ஆகாமல் காப்பாற்றி விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்பத்தான் இருந்துட்டு, இங்கே பாரியா சேதோ, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணுயா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்பத்தா விஷயம் சொல்லணும் அப்படின்னு கேட்கவும், இங்கே பாரியா சேதோ, உன்கிட்ட இருந்து ஒரு விஷயத்த நான் மறைச்சு வச்சிருந்தேனியா, இந்த விஷயம் தமிழுக்கு கூட தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட வசந்தி இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா அப்படின்றாங்க. இங்கே பாரு வசந்தி, நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இரு. இனிமேலும் இந்த விஷயத்த நம்மளால் மறைக்க முடியாது. மறைச்சு வச்சிருந்தா நமக்கு தான் ஆபத்து. நம்ம போயிட்டு டாக்டர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி ஆகணும்ல, அதுக்கு முன்னாடி இவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வசந்தி இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, அது எல்லாமே ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இருக்கத்த, அவங்க படித்து தெரிஞ்சுப்பாங்க. அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்கவும், அது எல்லாமே வீட்டில் தான் இருக்குது, கருப்பு கிட்ட சொல்லி எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சேது ஒரு பக்கம் சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு, அங்க பாருங்க அத்தான், என்ன விஷயத்த நீ மறைச்ச, என்ன ஏதுன்னு சொல்லு, இங்க மாதிரி எல்லாரையும் பதற வைக்காத, ஏற்கனவே எல்லாருமே பயந்து போய் கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லவும், இங்க பாரியா ராஜாங்கம், நீயும் என்னை மன்னிச்சிரியா, தமிழுக்கும் இந்த விஷயம் தெரியாது, தமிழுக்கும் இந்த விஷயம் ரகசியமாக தான் வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் இப்படி ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்காதீங்க, என்ன விஷயம்னு சொல்லுங்க அத்தை அப்படின்னு கேட்கவும், இங்கே பாரிய சேதோ, உனக்கு ஒத்த குழந்தை தானே நினச்சிக்கிட்டு இருக்க, ஆனால் இல்லையா, உன்னோட பொண்டாட்டி வயிற்றுல ரெட்டை குழந்தை இருக்குதியா, அந்த ரெட்டை குழந்தை இருக்குதுன்ற விஷயமே தமிழுக்கு தெரியவே தெரியாது. அந்த விஷயத்த அதாவது தமிழுக்கு சொல்லக்கூடாதுன்னு சொன்னது நான் தான். டாக்டர்கிட்ட எவ்வளவோ பேசி தமிழுக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லாதீங்கன்னு சொல்லி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம சேதுக்கும் பயங்கர ஷாக்கு. என்ன அப்பத்தா சொல்ற, நீ சொல்றத கேட்டா என்னால நம்பவே முடியல, உண்மையதான் சொல்றியா நீ அப்படின்னு கேட்கவும், இங்கே பாருடா சேதோ, நான் உண்மையை தான் சொல்கிறேன், இந்த விஷயம் வசந்திக்கும் தெரியும், வசந்தியும் கேட்டுப்பாரு, வசந்திக்கும் எனக்கும் மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லவும், நம்ம தமிழோட அப்பா இருந்துட்டு, என்ன வசந்தி, அம்மா சொல்கிறது உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்க, அம்மா சொல்கிறது உண்மைதான், அம்மா தான் என்கிட்ட யார்கிட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க, அதனால தான் நான் இந்த விஷயத்த யார்கிட்டையுமே சொல்லாமல் வச்சுருந்தேங்க, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லவும், இந்த விஷயம் மறைக்கிற விஷயமா, எதுக்காக வசந்தி இந்த விஷயத்த மறைச்சிருந்தேன், அதாவது ரெட்டை குழந்தைன்னு தெரிஞ்சிருந்தா தமிழ்ச்செல்வி கொஞ்சம் உஷாராகவே இருந்திருப்பாள்ல, ஏன் வசந்தி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கவும், இங்கே பாருங்க, அவள் பிரசவம் ஆகிற போது அவளுக்கு ரெட்டை குழந்தை இருக்குதுன்னு தெரிஞ்சா அவள் ரொம்ப சந்தோஷப்படுவான் தான் இந்த விஷயத்த அவகிட்ட இருந்து மறைச்சோன்னு தவிர வேற எதுக்காகவும் மறைக்கலங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு வசந்தி, நீ என்னதான் சொன்னாலும் இந்த விஷயத்துல நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான் வசந்தி அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பதான் இருந்துட்டு, இங்கே பாரியா, நான் தான் இந்த விஷயத்த வசந்தி கிட்ட யார்கிட்டயுமே சொல்லாதீங்கன்னு சொல்லி வச்சிருந்தேன், இப்போ அவகிட்ட எதுக்காக கேட்டுக்கிட்டு இருக்க, இந்த விஷயத்த நான் இப்பதான் சொல்லிட்டேன்ல, இங்கே பாருங்க அதான், இங்கே பாருங்கம்மா, நீங்கள் சொல்லாமல் இருந்ததில் விஷயமே கிடையாது. ஏன்னா இப்போது தமிழ்ச்செல்வி இப்போது எந்த நிலைமையில் இருக்கானே தெரியல. இப்போ உள்ள போன டாக்டரு இன்னும் வெளியே வரவே இல்லை, என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, அவங்க உள்ள என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒன்றும் புரியல. இப்போது முன்னாடியே அவளுக்கு ரெட்டை குழந்தை இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக அவள் கொஞ்சம் உஷாராக இருந்திருப்பாள்ல அப்படின்னு சொல்லவும், நீ சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான், ஆனால் இப்படியெல்லாம் நடக்கணும்
யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த ஈஸ்வரிக்கும் நம்ம சித்ராக்கும் பயங்கர கடுப்பாகுது. இந்த விஷயத்த தெரிஞ்சதுலேருந்தே அப்படி அதாவது அந்த குழந்தைகளுக்கு ஏதாச்சும் ஆயிடணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் போஸ் இருந்துட்டு, என்னம்மா இந்த ரெட்டை குழந்தை மட்டும் பிறந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம இந்த வீட்டில் செல்லா காசு ஆகிடுவோம்மா. கண்டிப்பாக இந்த குழந்தைங்க பிறக்கவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் இவளை டிவோர்ஸ் பண்ணி அவங்க வீட்டுக்கே அனுப்பி வைக்கிறதா இருந்தோம். ஆனால் இவங்க நடு வீட்டில் உட்கார வச்சு தலையில் தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்காங்க. இவ கல்யாண நாளைக்கு எத்தனை 1.5 கோடி செலவு பண்ணியிருக்காங்கம்மா. இவ மட்டும் இங்கே இருந்தானா கண்டிப்பாக நம்ம வீட்டு சொத்தை எல்லாத்தையும் சுருட்டி எல்லாருக்கும் ஏழை மக்களுக்கு கொடுத்துட்டு நம்மளை நடுத்தெருவில் விட்டுருவாங்கம்மா அப்படின்னு நம்ம போஸ் இருந்துட்டு சொல்கிறாங்க. ஆமாடா போஸு, நானும் அதை தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறது, ஏதாச்சும் பண்ணி இவளை இந்த வீட்டை விட்டு துரத்தலான்னு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கிட்டையும் அட்டை மாதிரி வந்து ஒட்டிக்கிட்டாலே என்ன பண்ணுறதுனே தெரியலடா போஸு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம காவியா இருந்துட்டு, என்ன 3 பேரும் பிளான் பண்ணுறீங்களா? நீங்கள் ஏதாச்சும் பிளான் பண்ணீங்க, ஏதாச்சும் தப்பு பண்ணீங்கன்னு எனக்கு தெரிஞ்சது. கண்டிப்பாக உங்கள் 3 பேரையும் நான் சும்மாவே விட மாட்டேன். அப்புறமா நீங்கள் 3 பேருமே ஜெயில் கம்பியை எண்ணிக்கிட்டு களி தின்னுக்கிட்டு தான் இருக்கணும், தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம அதாவது போஸ் இருந்துட்டு, இங்கே பாரு காவியா, இங்கே பாரு என்னை மேடம் தானே சொல்லியிருக்கேன். எதுக்காக நீ காவியானாலாம் பேர் சொல்லி கூப்பிட்ற? இன்னொரு முறை காவியான்னு வாயில் பேர் வந்துருச்சு, அவ்வளோதான் உனக்கு மரியாதை அப்படின்னு காவியா சொல்லவும், இங்கே பாருங்க மேடம், அவங்க என்னோட அம்மா எந்த தப்புமே பண்ணல. சும்மா வந்து எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு, திரும்ப என்கிட்ட இந்த மாதிரி அதிகாரம் பண்ணுற வேலை வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கேன், உன்னை அப்படியே வாழை ஒட்டா நறுக்கிறவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம அதாவது ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாருடா போஸு, ஏதோ நம்மளோட நன்மைக்காக தானே வந்து காவி எப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு, எதுக்காக அவகிட்ட சண்டைக்கு போகிறேன்? இங்கே பாரு, நீ புத்தியோடு இருந்துக்கோடா, எதுக்காகடா அப்படியெல்லாம் புத்தி இல்லாமல் பொழைச்சிக்கிட்டு இருக்க? நான் உங்ககிட்ட எத்தனையோ முறை சொல்லிட்டேன், புத்தி இருந்தா பொழைச்சுப்ப, நீ இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காத, சரியா அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் சித்ரா இருந்துட்டு, என்னம்மா நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? நம்மளோட தம்பியை எப்படி அடிமை மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கா, ஆனால் நீ எப்படி அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்கவும், இங்கே பாருடி, கொஞ்ச நேரம் அமைதியே இரு. அவகிட்ட நம்ம கோவத்துக்கு போனோங்கன்னா கண்டிப்பாக நமக்கு தான் பிரச்சனை. அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு 3 பேரும் களி தான் தின்னணும், பரவாயில்லையா அப்படின்னு கேட்கவும், இங்கே பாருமா, இருந்தாலும் நீ ஓவராக தான் பண்ணுற, உன்னோட மருமகளை தலையில் தூக்கி வச்சு ஆடாத, அதுக்கப்புறம் உன்னை காலில் போட்டு மிதிச்சிருவா, தெரிஞ்சுக்கோ. இப்போ மட்டும் என்ன பண்ணுறாளாம், காலில் போட்டு தான் மிதிச்சுக்கிட்டு இருக்கா. இங்கே பாரு, அவகிட்ட நம்ம எவ்வளோ பொறுமையாக போகிறோமுங்களோ அவ்வளோ பொறுமையாக போய் தான் ஆகணும். என்ன பண்ணுறது, எல்லாம் உன்னோட தம்பி பண்ணது தானே, அவன் பண்ணதுக்கு அவன் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான், அனுபவிக்கிட்டுமே கொஞ்ச நேரம் அமைதியாக இருடி அப்படின்னு நம்ம சித்ரா வாயா அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் போஸுக்கு பயங்கர கடுப்பாயிருது. மா, எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கலம்மா, எதுக்காகமா இந்த வாழ்க்கையை எனக்கு அமைச்சு வச்சு கொடுத்த, என்னால் இந்த வாழ்க்கையை இனிமேல் வாழவே முடியாதம்மா, நான் இந்த வாழ்க்கையை விட்டு போகிறேம்மா, எங்கேயாச்சும் போய் நிம்மதியாக இருக்கிறம்மா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடா போஸு, எங்கடா போக போகிற, எங்கே போயிட்டு என்னத்தை அதாவது இந்த செங்கல்லவே தூக்க முடியலன்னு சொல்கிற, எங்கே போயிட்டு சம்பாதிச்சு நீ சாப்பிட போகிற? இங்கே பாரு, இந்த வீட்டை விட்டு போயிட்டுனா கண்டிப்பாக சாப்பாடு கூட வழி இல்லாமல் பிச்சை எடுக்கிற நிலைமை ஆகிடும், தெரிஞ்சுக்கோ. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எப்படி வேணாலும் போய்க்கோ, எனக்கு என்ன, நான் சொல்கிறத கேட்டால் புத்தியோடு பொழைக்கிற, இல்லைன்னா போயிட்டு பிச்சை எடு, எனக்கு என்ன அப்படின்னு நம்ம போஸ் கிட்ட சொல்லவும், போஸ் இருந்துட்டு, இங்கே பாருமா, பெத்த பையன்கிட்ட நீ இப்படி தானே பேசுவேன் அப்படின்னு கேட்கவும், இங்கே பாருடா, நான் எத்தனையோ முறை உங்ககிட்ட புத்தி சொல்லிட்டேன், ஆனால் நீ எதுவுமே அதை பற்றி நீ கண்டுக்காகாமல் இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தா வேறு என்னெல்லாம் சொல்லுவாங்க, நீ எப்படியாவது போய்க்கோ, எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு ரொம்பவே பயந்துக்கிட்டு இருக்கவும், மோகனா இருந்துட்டு, இங்கே பாரிய சேதோ, கவலைப்படாத, கண்டிப்பாக உனக்கு ஒரு நல்ல செய்தியாக தான் வரும், டாக்டர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து ஒரு நல்ல செய்தி சொல்லுவாங்க பாரு, நீ கவலையே படாத, சரியா அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் எட்டி பார்க்குறாங்க, தமிழ்ச்செல்வி கிட்ட பேச முடியுமா, அதாவது போய் பார்க்க முடியுமா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து டாக்டர் வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே டாக்டர் கிட்ட சேது இருந்துட்டு, இங்கே பாருங்க டாக்டர், என்னோட பொண்டாட்டிக்கு என்னாச்சு, எதுக்காக இவ்வளோ நேரமாக நீங்கள் உள்ளவே இருந்தீங்க, என்னோட பொண்டாட்டியை நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, இப்போது என்னோட பொண்டாட்டிக்கு எதுவும் இல்லைல்ல, என்னோட குழந்தைங்களுக்கும் எதுவும் இல்லைல்ல அப்படின்னு கேட்கவும்,
இதை கேட்ட நம்ம டாக்டர் இருந்துட்டு இங்கே பாருங்கள் சார், உங்கள் பொண்டாட்டிக்கு இப்போது பிரசவ வலி வந்திருக்கு, அதனால தான் அவங்களுக்கு அவ்வளோ வலி இருந்திருக்கு. இப்போது நாங்கள் பிரசவத்தையும் பார்த்துட்டோம், குழந்தையும் பிறந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம அதாவது யார் மோகனாவுக்கு பயங்கர ஷாக்கு. இங்கே பாருங்கள் மேடம், தமிழ்ச்செல்விக்கு இப்போ தான் 7 மாதம் ஆகுது, 7 மாதத்துல எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, சில பேருக்கு 7 மாதத்துலேயே குழந்தை பிறந்துடும், உங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. கண்டிப்பாக 7 மாதத்துல குழந்தை பிறந்தவங்கள நிறைய பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல, அதே மாதிரி தாம்மா இவங்களும். இங்கே பாருங்கள், குழந்தைங்களும் சரி அம்மாவும் சரி ரொம்பவே ஆரோக்கியமாக தான் இருக்காங்க. இந்த விஷயத்த முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் நிறைய பயப்பட்டிருப்பீங்கன்னு தான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லாமல் இருந்தோம். அவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிடுச்சு, அவங்க ரொம்பவே நல்லா இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் வார்டுக்கு மாற்றிடுவோம், வார்டுக்கு மாற்றிக்கிட்ட உடனேயே நீங்கள் குழந்தைங்களும் சரி அம்மாவையும் சரி நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள் டாக்டர், குழந்தைங்கள நீங்கள் எடுத்துகிட்டு வந்து எங்கள் கையில் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கும். இங்கே பாருங்கள், குழந்தைங்க 7 மாதத்தில் பிறந்ததுனால அவங்கள கொஞ்ச நேரம் இன்குபேட்டரில் வச்சுருக்கோம். அவங்க அதாவது உடனே வெளியெல்லாம் வரக்கூடாது, ஒரு 24 ஹவர்ஸ்க்கு அவங்க அதுலேயே தான் இருக்கணும். அதனால் அவங்கள தூக்கியெல்லாம் நீங்கள் பார்க்கவே முடியாது, கண்ணில் வேணால் பார்த்துக்கலான்னு தவிர அவங்கள தூக்கியெல்லாம் நீங்கள் கொஞ்சம் முடியாது, 1 மாதத்துக்கு அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம அதாவது சேதுக்கு ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தாலும் குழந்தைங்களோட நல்லதுக்காக அதை சரின்னு ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன, தமிழ்ச்செல்வி எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சு வார்டுக்கு மாற்றிடுறாங்க. மாற்றிட்ட உடனே நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ரொம்பவே டயர்டாக ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்த நம்ம சேது இருந்துட்டு ரொம்பவே எமோஷ்னலாக போயிட்டு தமிழோட கையை பிடிச்சிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வி தூங்கிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் அதாவது சேதுவோட கண்ணீர் துளி வந்து நம்ம தமிழோட கையில் விழுந்து நம்ம தமிழ் கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. முழிச்சு பார்த்த உடனே என்னங்க எனக்கு என்ன ஆச்சுங்க அப்படின்னு கேட்கவும், என்ன தமிழ் சொல்கிற, உனக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு உனக்கே தெரியாதா அப்படின்னு கேட்கவும், எனக்கு எதுவுமே தெரியலங்க, எனக்கு ரொம்ப மயக்கமாக இருக்குது, என்னங்க நடந்துச்சு அப்படின்னு கேட்கவும், இங்கே பாரு தமிழ், உனக்கு குழந்தை பிறந்திருக்கு தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட தமிழுக்கு பயங்கர ஷாக்கு. என்னங்க சொல்கிறீங்க நீங்கள், எனக்கு குழந்தை பிறந்துருச்சா, நீங்கள் சொல்கிறத என்னால் நம்பவே முடியல, எனக்கு இப்போ தானே 7 மாதம் ஸ்டார்ட் ஆச்சு, 7 மாதத்துல யாருக்காவது குழந்தை பிறக்குமாங்க அப்படின்னு கேட்கவும், இங்கே பாரு தமிழ், 7 மாதத்தில் நமக்கு குழந்தை தான் பிறந்திருக்கு, ஏதோ குறைப்பிரசவம்னு சொல்லியிருக்காங்க, குழந்தைங்க 2 பேரும் நல்லா இருக்கான், ஆனால் இன்குபேட்டரில் வச்சுருக்காங்க, 7 மாதத்தில் பிறந்ததுனால நம்ம கொஞ்ச நாளைக்கு கையில் தூக்காமல் இருக்கணுமா, அந்த இன்குபேட்டரில் தான் இருக்கணுமா, 1 மாதத்துக்கு இருக்கணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லவும், என்னங்க சொல்கிறீங்க, 9 மாதத்துக்கு அப்புறம் தான் என்னோட குழந்தைங்க ஆரோக்கியமாக பிறக்கும்னு நினச்சா இப்படி 7 மாதத்துல பிறந்துருச்சுங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு தமிழ், 7 மாதத்தில் பிறந்தாலும் நம்மளோட குழந்தைங்க ஆரோக்கியமாக தான் இருக்கான், டாக்டர் சொல்லிக்கிட்டு தான் போனாங்க, 2 அம்மாவும் சரி குழந்தைங்களும் சரி ரொம்பவே ஆரோக்கியமாக தான் இருக்காங்க, நீங்கள் யாரும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லவும் கொஞ்ச நேரம் கழித்து நர்ஸெல்லாம் அந்த குழந்தைங்கள இன்குபேட்டரில் வச்சு தள்ளிட்டு வராங்க. வந்த உடனே அந்த குழந்தைங்கள பார்க்குறாங்க. பார்த்த உடனே 2 பேருக்குமே பயங்கர சந்தோஷம். என்னங்க, நம்ம குழந்தைங்க 2 பேருமே ரொம்ப அழகாக இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம தமிழ்ச்செல்விக்கு அதாவது சேது இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட, தமிழ் உனக்கு 2 குழந்தை விஷயம் தெரியுமா அப்படின்னு கேட்கவும், இங்கே பாருங்கள், என்னோட அம்மா ஒரு நாள் என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டாங்க, இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது, அதாவது உனக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு அப்போ தான் சொல்லியிருந்தாங்க, அதனால தான் உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலை தமிழ், என்னால் உன்கிட்ட சொல்லாமல் இருக்க முடியல, அதனால தான் இந்த விஷயத்த சொல்லிட்டேன்னு ஒரு நாள் சொன்னாங்கங்க, அப்போ தான் எனக்கு இந்த விஷயமே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ராஜாங்கம் நம்ம மோகனா அப்போ தானே எல்லாருமே உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே நம்ம தமிழை பார்த்துட்டு பயங்கர சந்தோஷம். ராஜாங்க இருந்துட்டு அந்த குழந்தைங்கள பார்த்துட்டு பயங்கர சந்தோஷத்தில் ஒரு குழந்தைய தூக்கி கையில் வச்சுக்கிறாரு. வச்சுக்கிட்ட உடனே நர்ஸ் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சார், நீங்கள் ரொம்ப நேரம் கையில் வச்சுக்கிட்டெல்லாம் இருக்க முடியாது, ஒரு 5 நிமிஷம் மட்டும் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் அம்மா கிட்ட கொடுத்துருங்க, அவங்க பால் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த இன்குபேட்டரில் வச்சுருட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ராஜாங்க இருந்துட்டு சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்க இருந்துட்டு அந்த குழந்தைங்கள கையில் எடுத்து
பயங்கர சந்தோஷமா கொஞ்சிக்கிட்டே இருக்காரு. ஒரு குழந்தைய போலவே மாறிடுறாரு. ஒரு பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும் பிறந்திருக்கு. இதை பார்த்துட்டு நம்ம ராஜாங்க இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா, இங்க பாரியா சேதோ, உன்ன மாதிரியே இருக்கு, இது உன்ன மாதிரியும் உன்னோட அம்மாவா மாதிரியும் தாண்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம மோகனா இருந்துட்டு, என்னங்க ரொம்ப அழகா இருக்குல்ல அப்படின்னு கொஞ்சிக்கிட்டு இருக்கவும், அப்பதான் இருந்துட்டு என்னடி தமிழ் நல்லா இருக்கேடி, இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கவும், இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல அப்பத்தா, கொஞ்சம் நல்லா இருக்கு அப்பத்தா, எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல, எனக்கு குழந்தை பிறந்திருக்குன்ற விஷயத்தையே இவங்க சொல்லி தான் எனக்கே தெரியும், இவங்க சொல்லலைன்னா எனக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்பத்தா அப்படின்றாங்க. என்னடி சொல்ற, உனக்கே இந்த விஷயம் தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் ராஜாங்க இருந்துட்டு, இந்தாம்மா தமிழ்ச்செல்வி, நான் நிறைய நேரம் கையில வச்சிருக்க கூடாதுன்னு சொன்னாங்க, நீ கொஞ்ச நேரம் பாலை கொடுத்து சீக்கிரமா அந்த குழந்தைய அந்த இன்குபேட்டர்ல வச்சிடுமா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வெளியே போயிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு உள்ள வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்க இன்குபேட்டர்ல அழகா தூங்கிக்கிட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வியே கிட்ட நம்ம சேது இருந்துட்டு, இங்க பாரு தமிழ், நீ கவலையே படாது, நம்ம குழந்தைங்க 2 பேருமே சந்தோஷமா ஆரோக்கியமா தான் இருக்கும், நம்ம 2 பேருமே பார்த்துக்கலாம் சரியா அப்படின்னு 2 பேருமே கைத்து கோத்துக்கிட்டு அழகா இருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாரு தமிழ்ச்செல்வி, நீ கவலைப்படாத, குழந்தைங்க 2 பேருமே நல்லா தான் இருக்காங்க, நீ கவலைப்பட்டு உன்னோட உடம்ப நீ கெடுத்துக்காத சரியா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் வராங்க. வந்த உடனே என்னம்மா தமிழ்ச்செல்வி நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா இருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி இதுக்கப்புறம் என்ன என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போறாங்கன்னு நம்ம வர எபிசோட்